கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய இறைன கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் போற்றியும் புகழ்ச்சியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் போற்றியும் புகழ்ச்சியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. நடத்துகிற ஆசிரியர்களையும் எனது அன்பு இறைவனுடைய திருப்பாதத்தில் ஒத்துக்கொடுப்போம். என்னுடைய பங்கு சமூகத்தை ஒத்துக்கொடுப்போம். சிறு பிள்ளைகள் என்ன வரவிடுங்கள், என்னை விண்ணரசு அவர்களுக்கே உரியது என்று சொன்ன அன்பு ஆண்டவர் நம் மத்தியில் இருக்கிறார். உங்களைப் போல அவரும் வாழ்ந்தவர், உங்களைப் போல அவரும் வளர்ந்தவர், உங்களைப் போல சேட்டைகள் பல செய்து வந்தவர். ஆனாலும் என் அன்பு ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் அன்போடு அரவணைப்போடு பாதுகாத்து வருகிறார். அந்த அன்பு ஆண்டவரிடம் ஒரு சில மணித்துளிகள் நாம் பேசுவோம். நம்முடைய உள்ளத்து கவலைகள், நம்முடைய எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் மௌனமாக இவருடைய திருப்பாதத்தில் ஒரு சில மணித்துளிகள் ஒத்துக்கொடுத்து மன்றாடி மௌனமாக ஜெபித்தோம். அலைகள் மோதிடும் கடற்கரைதனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. பழவகை கலைகளும் பாரினில் சுழிந்திட அனைவருக்கும் துணை புரிந்தாயே. அனைவருக்கும் துணை புரிந்தாயே. ஆரோக்கியமாதாவே உமது புகழ் பாடி ஸ்துதித்திடுவோம். என்னாலும் பாடி ஸ்துதித்திடுவோம். வாங்க மறுபடியும் மீண்டும் ஒரு முறையாக அனைவரும் கரவொலி எழுப்பி சிறப்பு விருந்தினர் அருள்பணி ஜெயசுராஜ் அவர்களையும் அருள் சகோதரி அவர்களையும் மற்றும் பெற்றோரின் சார்பாக வருகின்ற 2 பெற்றோர்களையும் ஓகே கல்வி ஆசிரியர் சார்பாக பிரவீனாங்க அவர்களையும் வருக அன்போடு வருக. இதோ அன்புக்குரியவர்களே, அன்பான வேண்டுகோள், இப்படி பேசுகின்ற பொழுதும் வழி நடத்துகின்ற பொழுதும் அமைதி காக்க வேண்டியது நமது கடமை. ஆகவே தயவு கூர்ந்து பாவங்கள்
நன்றி நன்றி என்று பாடுவேன். நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன். நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து. அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இறைவனின் உடனிருப்பை தந்த எங்கள் மாணவர்களுக்கு நன்றி. சிஸ்டர் கரோனாவை அன்புடன் அழைக்கிறோம். வரவேற்பு நடனம் வந்தோரை கரம் கூப்பி வரவேற்று பார்த்திருக்கின்றோம். என் கரம் நீட்டி வரவேற்றும் பார்த்திருக்கின்றோம். இதோ நடனமாடி தமிழர் பாரம்பரியத்தோடு நம் அனைவரையும் வரவேற்க வருகிறார் செல்வி ஜெசிகா. அனைவரையும் கவர்ந்த செல்வி ஜெசிகாவிற்கு மனமார்ந்த பாராட்டுகள். வரவேற்புரை. இந்நிகழ்வின் இனிய வரவேற்புரையை வழங்க மறைக்கல்வி ஆசிரியை திருமதி பிரவீனா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வளாகத்தில் நடைபெறும் இந்நிகழ்வில் கலந்து கொள்ள அருள் தந்தையர்கள், சிறப்பு விருந்தினர், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், அன்பு மாணவ மாணவியர்களை அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இறைவன் அருளும் அன்னை மரியின் ஆசீர்வாதமும் இந்நிகழ்வை இனிதே வழிநடத்தட்டும். நிகழ்ச்சி நிரல். இறைவணக்கம், வரவேற்பு நடனம், வரவேற்புரை, நடனம், நாடகம், வாழ்த்துரை, பரிசு வழங்குதல், நடனம், அனுபவ பகிர்வு, வாழ்த்துரை, பரிசு வழங்குதல், நடனம், நாடகம், பரிசு வழங்குதல், நடனம், சிறப்பு விருந்தினர் உரை, நன்றியுரை, பாப்பரை பண். First to fourth standard பால் தூக்கி எறிதல் போட்டியில் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வினோனி
Second prize Jude Allen. Third prize Jessica. 6th to 8th boys running. First prize Rojan. Second prize Jesvi. Third prize Darun Raj. 6th to 8th girls balloon udaithal. First prize Justina. Second prize Jero. Third place Madeline Mary. 9th to 12th boys running. First place Shyam. Second place Rafael. Lucky corner. First place Rian. Second place Rojan. Third place Fiosa. அனைவரும் மேலைக்கு அருகில் வந்து அமரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். Jude Allen second prize. Jessica third prize. அனைவரும் கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்கள். Running first prize Rojan. Second prize Jasmine. Darun Raj third prize. To 8 balloon udaithal first prize Justina. Second prize Jero. Third place Madeline Mary. 9th to 12th girls first prize Merlin Vinarasi. Second Herlin Rose. Third prize Helena and Sienna. Boys 9th to 12th first prize Siam. Second prize Rafael. Lucky corner first prize Fiosa. Second prize Rojan. Ria. பரிசுகள் வழங்கிய பங்கு தந்தை மற்றும் பரிசு பெற்ற மாணவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வரவேற்புக்காக திருமதி பிரவீனா அவர்களுக்கு நன்றி. நடனம் உற்சாகமும் ஒற்றுமையும் கலந்த அழகிய நடன நிகழ்ச்சியை வழங்க வருகிறார்கள் புங்கனூர் மறைக்கல்வி மாணவ மாணவியர்கள். வந்திருக்கும் எனதருமை கேண்டிசம் டீச்சர்களே, எங்களுக்காக கீழையும் மேலேயும் ஆசைக்கும் ஃபாதர்களே, எவ்வளவு லேட் ஆனாலும் மேக்கப் போட்டு வரும் பொண்ணுங்களே, லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வரும் பசங்களே, வாண்டடா வந்து மாட்டிக்கிட்ட வாலண்டியர்களே, பெருசா போய்கிட்டு இருக்கு. டேய் மச்சான், சண்டே வாரிசா துணிவா? சச்சிடா. ஆமா, அவர் யாரு?
எதை நோக்கி பயமா போயிட்டு இருக்கு? நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்தா குயிலுக்கு பாட்டு சொல்லி கொடுப்போம், மயிலுக்கு ஆடவும் கற்றுக் கொடுப்போம். I have a reason to dance. I have a reason to shout it. For I am filled with the grace. Jesus carried the cross. He fully paid the price. No one can write in the space. Let's listen to the rhythm of Chennai. உண்டு, நடனம் அவற்றில் ஒன்று. இதோ மகிழ்ச்சியான குறுக்கு வழியை நடனத்தின் வழியாக காட்ட வருகின்றனர் எம் மேல சவரியார்புரம் மறைக்கல்வி மாணவிகள்.
வச்சிங்க என்ன ஓஹோடு வாழ வச்சிங்க உயரத்தில் ஏற்றி வச்சிங்க என்ன ஓஹோடு வாழ வச்சிங்க கடலின் நடுவே பாதை திறந்தீங்க பொங்கி எழுந்த கடலின் நடுவே பாதையை திறந்தீங்க என்ன துரத்தி வந்தைய தெரிய அமிர்தம் போக பண்ணுங்க என்ன துரத்தி வந்தைய தெரிய அமிர்தம் போக பண்ணுங்க உயரத்தில் ஏற்றி வச்சிங்க என்ன ஓஹோடு வாழ வச்சிங்க உயரத்தில் ஏற்றி வச்சிங்க என்ன ஓஹோடு வாழ வச்சிங்க அள்ளித்துறை மறைக்கல்வி மாணவ மாணவியர்களை அழைக்கிறோம். சோம்பேறியின் ஆசை அவரை கொல்லும், ஏனெனில் அவரின் கைகள் வேலை செய்ய மறுக்கின்றன. நீதிமொழிகள் 21 இறை வார்த்தை 23. இங்க ஒரு சோம்பேறியும் அவன் ஆசை எப்படி போச்சுன்றதையும் பாப்போமா? ஹாஸ்பிட்டலோட வேலைக்கு சேர்க்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணலாம்? ஒரு ஐடியா, பேசாம நம்மளே ஒரு கிளினிக் ஆரம்பிச்சிட்டேன். சூப்பர். படிச்சு முடிச்சிட்டாலே எப்ப பாரு வேலைக்கு போன்னு வீட்டுல ஒரே டார்ச்சர். படிச்சு வேலைக்கு போறதெல்லாம் அந்த காலம். இப்பெல்லாம் யாரையாவது ஏமாத்தி போனதுதான் இந்த காலம். பேருவான். சரி போவோம். நர்ஸ் சொல்லுங்க டாக்டர். வெளியே ஒரு போர்டு எழுதி போடணுமா? என்ன டாக்டர்? நோய் குணமானால் மட்டும் 500 ரூபாய் தந்தால் போதும், ஆனால் அது குணமாகாவிட்டால் 2000 ரூபாய் அது திருப்பி தரப்படும். அப்படி ஒரு போர்டு எழுதி போடணுமா? சரி டாக்டர். காலையில பொறுப்பையும் சிக்க மாட்டேங்காது. தொழில் ரொம்ப மோசமான போயிட்டு என்ன பண்ணணும்? உங்கள் நோய் குணமானால் 500 ரூபாய் ஃபீஸ் தர வேண்டும். அதுவே உங்கள் நோய் குணமாகாவிட்டால் அது 2000 ரூபாய் திருப்பி தரப்படும். நல்ல சொல்லி கட்ட மாட்டேன். வாங்க போலாம். டாக்டர் டாக்டர் இப்பதான் ஒரு பேசிட்டு இருக்கேன். என்னப்பா யாரு? நான் தான் டாக்டர். உட்காருப்பா உட்காரு. டாக்டர் நாக்குல எனக்கு சுவையே தெரிய மாட்டேங்குது டாக்டர். நாக்குல சுவை இல்லையா? இதுக்கு அந்த மாதிரி தான் இருக்கு. நர்ஸ் சொல்லுங்க டாக்டர். இந்த 10ஆம் நம்பர் பாட்டில் இருக்கிற மருந்து எடுத்து தம்பிக்கு நாக்குல 2 சொட்டு ஊத்துமா? சரி டாக்டர். 10ஆம் நம்பர் மருந்து இதுதானே? கொஞ்சம் உங்க நாக்க நீட்டுங்க. அதனால பலவே தெரியுது. டாக்டர் இது மருந்து இல்ல, இது பெட்ரோல். சோனதுக்கு பாத்தீங்களா? 8500 ரூபாய். ஐயோ இந்த தடவை ஏமாந்துட்டோமே. இந்தாங்க டாக்டர் 500 ரூபாய். நம்ம அவனை ஏமாத்தலாம்னு நினைச்சா அவன் நம்மளை ஏமாத்திட்டானே. கூடாது. இப்போ உடனே போனா நம்மளை கண்டுபிடிச்சிருவான். இன்னும் 2 நாள் கழிச்சு போலாம். டாக்டர் டாக்டர் யாருப்பா? தம்பி உட்காருப்பா. நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா? இந்த தடவை உன்னை
எப்படி ஏமாத்துறேன்னு மட்டும் பாரு. டாக்டர், எனக்கு சுத்தமா ஞாபகம் சக்தி இல்லை டாக்டர். எல்லாமே மறந்து போகுது டாக்டர். நர்ஸ், அந்த 10ஆம் நம்பர் மருந்து எடுத்து தம்பிக்கு நாக்கில் 2 சொட்டு ஊத்துங்க. சரி டாக்டர். டாக்டர், அன்னைக்கு நாக்கில் சோழனுமா அந்த மருந்து டாக்டர் ஊத்துறீங்க, மறுபடியும் அந்த மருந்தே ஊத்துறீங்க. வெரி குட், உங்களுக்கு ஞாபகம் சக்தி வந்துச்சு பார்த்தீங்களா? எடுங்க 500 ரூபாய். ஐயோ, 500 ரூபா போச்சே. விட மாட்டேன், இந்த டாக்டர் நான் விடவே மாட்டேன். மறுபடியும் வருவேன். டாக்டர், டாக்டர், எங்கேயோ கேட்ட குரல். தம்பி வாப்பா, வந்து உட்காருப்பா. பாப்பா, என்ன பிரச்சனைப்பா? டாக்டர், கண்ணு தெரியாம போயிடுச்சு டாக்டர். எதையுமே பார்க்க முடியல டாக்டர். என்னது, கண் கூட தெரியலையா? சாரிப்பா, எனக்கு மருந்து இல்லப்பா. இந்தாப்பா 2000 ரூபா. டாக்டர், 2000 நோட்டு சொல்லிட்டு 500 நோட்டு கரெக்ட். உங்களுக்கு கண் பார்வை சரியாயிடுச்சு. எடுங்க 500. டாக்டர் 500 ரூபாப்பா, எடுங்க ஃபீஸ் 500 ரூபாவை. ஐயோ டாக்டர், மறுபடியும் வசமா மாட்டிக்கிட்டேனே. இந்தாங்க டாக்டர் 500 ரூபா. இருந்தா அவ்வளோதாவும் போச்சு. இனிமேல் யாரையும் ஏமாத்த கூடாது. ஒழுங்கா உழைச்சு சம்பாதிக்கணும். உழைக்க மனமில்லாதவர் எவரும் உண்ணலாகாது. நன்றி. சரிப்பா, கவனமா யோசிச்சு பரிச்சு எழுது. சரியா? சரிம்மா. அப்பா, நான் போயிட்டு வரேன்ப்பா. டேய், இன்னைக்கு உன்னோட ராசிக்கு ப்ளூ கலர் சட்டை போட்டு போனா தான் எல்லாம் நல்லா நடக்கும். நேத்து ஒன்னுட்டு சொன்னனே. அப்பா, சட்டையில என்னப்பா இருக்கு? எனக்கு எக்ஸாமுக்கு டைம் ஆச்சுப்பா. இருடா, நேத்து தான் அந்த சட்டையை அயர்ன் பண்ணி வச்சேன். புஷ்பா, அந்த குமாரோட ப்ளூ கலர் சட்டை எடுத்துட்டு வா. அம்மா கிச்சன்ல இருக்காங்கப்பா. விடுங்கப்பா, நான் நல்லா படிச்சிருக்கேன். கண்டிப்பா சென்ட வாங்கிடுவேன். டேய், ஒரு நிமிஷம் இருடா, நானே போய் எடுத்துட்டு வரேன். ஐயோ, பஸ் வேற போயிடும். இவர் வேற. இது ஒத்து வராது. எஸ்கேப். குமாரு, டேய் குமாரு, போயிட்டானா? இன்னைக்கு பரிச்சை அவ்வளவுதான். ஏங்க, வாயை வச்சுட்டு சும்மா இருங்க. நம்ம பையன் நல்லா எழுதிருவான். அட, உனக்கு என்ன தெரியும்? மதத்துக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல. இது ஒரு கலடி. எல்லாம் கணக்கு போட்டு தெரிஞ்சுக்கிறது உனக்கு புரியாது. எனக்கு புரியவே வேண்டாம். அதெல்லாம் உங்களோடயே வச்சுக்கோங்க. குமார் நல்லா படிக்கிறான், அவனை தொல்லை பண்ணாதீங்க. அவ்வளவுதான். நான் சொன்ன மாதிரி ப்ளூ ட்ரெஸ் போட்டு போயிருந்தா நல்லா சைன் பண்ணிருப்பான். அவனுக்கு புரியல. ஓகே. ஏங்க, பிசினஸ் விஷயமா மதுரைக்கு போகணும்னு சொன்னீங்க, போகலையா? இன்னைக்கு கிழக்கு பக்கமா போக கூடாது, அதான் யோசிக்கிறேன். ஏங்க, முக்கியமான விஷயம்னு சொன்னீங்க. ஆமா, என்ன பண்ணலாம்? சரி, பீரோ செல்ஃப்ல ஒரு துண்டு வெள்ளை இருக்கு, அதை எடுத்துட்டு வா. பாக்கெட்ல போட்டு பாரு, அதுதான் பரிகாரம். இப்படி வெள்ளத்தையும் கருப்பட்டியும் சட்டையில போட்டுட்டு அப்புறம் எறும்பு கடிக்குது எலி கடிக்குதுன்னு என்னையே திட்டுறது நல்ல பரிகாரம். சரி, நீங்களே போய் எடுத்துக்கோங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஹலோ, ஆமா, நான் ஆரக்ஷாமி தான் பேசுறேன். சொல்லுங்க. மாப்பிள்ள, வணக்கம் மாப்பிள்ள. மாப்பிள்ள, வணக்கம் மாப்பிள்ள. ஆமா, டைவர்ஸ் தான். மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? வயசு அதிகமா இருந்தாலும் பரவாயில்லைங்க, நீங்க வேற பொண்ணா பாருங்க. மாப்பிள்ள, அவசரப்படாதீங்க.
இப்ப என்ன நடந்துருச்சு எல்லாம் பேசி தீர்த்துக்கலாம். அட பேசாம உட்காருங்க. ஏங்க 7.5 சண்டை கூட எப்படிங்க வாழ்றது? நான் சொல்றதை கேளுங்க. புதன்கிழமையா? சரி சரி, அதே முடிச்சிருங்க. சரி, ரொம்ப சந்தோஷம் வச்சிடுறேன். மாமா, என்ன மாமா இப்படி உட்காந்துருக்கீங்க? என்ன பண்றது மாப்பிள்ள, எத்தனை வருஷம் ஆனாலும் பொண்ணை பத்தி இது. என்ன மாமா சொல்றீங்க? மாப்பிள்ள, உங்களுக்கு நான் என்ன குறை வச்சேன்? கல்யாணத்துக்கு முன்னாடி என் பொண்ணு பேரை மாத்த சொன்னீங்க. ரீட்டாங்கிற அழகான பேரை புஷ்பம்னு மாத்தினேன். கல்யாண மண்டபம் கிழக்க பார்த்து இருக்கணும்னு நீங்க அதையும் அலைஞ்சு திரிஞ்சு பார்த்து வச்சேன். தாலி கட்டுறப்ப கூட வாட்ச பார்த்துக்கிட்டே கட்டினீங்க, அதையும் பொறுத்துக்கிட்டேன். கல்யாணத்துல 99 பேத்துக்கிட்டே சாப்பாடு போடணும்னு நீங்க அதையும் செஞ்சேன். அன்னைக்கு என் சொந்தக்காரங்களாம் பட்னியா போனாங்க. அட சரி மாமா, அதுக்கு என்ன இப்ப? என்ன இப்பவா? மாப்பிள்ள, இந்த வயசுல இன்னொரு கல்யாணம் பண்ண உங்களுக்கு எப்படி மாப்பிள்ள மனசு வந்துச்சு? ஐயோ மாமா, நான் எப்ப? அப்பா என்னப்பா சொல்றீங்க? என் காதால கேட்டேம்மா, உன் புருஷன் உனக்கு 7.5 சனியா உன்னை டைவர்ஸ் பண்ணிட்டு புதன்கிழமை வேற கல்யாணம் பண்ண போறாராம். ஐயோ இல்லவே இல்ல மாமா, என்ன வளர்றீங்க? நான் எப்ப சொன்னேன்? ஓ, அதுதான் கிழக்க போகல வடக்க போகல, வெள்ளத்தை கொண்டு வா வெள்ளாவிய கொண்டு வான்னு கூப்பாடு போட்டீங்களா? என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? அட இவர் ஏதோ வளர்றாருமா. ஏமா, நான் அப்படி செய்வேனா? அட நான் பொய்யா சொல்றேன். இப்ப போன்ல வேற பொண்ணு பார்க்க சொன்னாருமா. சே, அதுவா? ஒண்ணும் இல்லம்மா, ஒருத்தர் ஜாதகத்தை கொடுத்து பொருத்தம் பார்க்க சொன்னாரு. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணா டைவர்ஸ் தான் ஆகும், அதனால வேற பொண்ணை பாருங்க, புதன்கிழமை ஜாதகம் கொண்டு வாங்கன்னு உங்க அப்பா அத அரைகுறையா கேட்டு புலம்புறாரு. ஓ அப்படியா? நான் என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன் மாப்பிள்ள. ஏங்க, உங்க தினபலன் ராசி பலன் எல்லாம் வெளியே வச்சுக்கோங்க. அப்பா வாங்க சாப்பிடுங்க. என்ன சாப்பிடுறீங்க? இட்லியா தோசையா பொங்கலா? உங்க அப்பா ராசிக்கு இன்னைக்கு திருப்தின்னு போட்டிருக்கு, சரியாதான் இருக்கு. இருந்தாலும் மாப்பிள்ள, இந்த ஜோசியம் ஜாதகம் எல்லாம் நம்ம கிறிஸ்தவ குடும்பத்துக்கு ஆகாது. அது பெரிய தப்பு மாப்பிள்ள. மாமா, நேத்து நம்ம ஜோசப் வீட்டு கல்யாண பத்திரிக்கை வந்துச்சு. இதுல 7:30 மணிக்கு மேல் 8:45 மணிக்கு உள் அப்படின்னு போட்டுருந்துச்சு. நல்ல நேரம் கணிக்கிறது ஒரு மேத்தமெட்டிக்ஸ் மாமா, அது ஒன்றும் தப்பு இல்லை. கடவுள் கொடுக்குற நேரம் எல்லாமே நல்ல நேரம் தான், அவரைத்தான் நம்ம நம்பணும். மாமா, நான் கோயிலுக்கு போகாம இருக்கனா இல்ல கோயில் வரி கொடுக்காம இருக்கனா, அது வேற இது வேற மாமா. இருந்தாலும் அப்பா, நான் கரடியா கத்தி பார்த்துட்டேன், திருந்தவே மாட்டாரு. அந்த ஏசப்பாவை வந்து இன்னொரு தடவை சிலுவை சுமந்தாதான் இவர் பாவத்தையே கழுவ முடியும். சரி சரி, ராகாலம் வரப்போகுது, உங்க அப்பாவுக்கு சாப்பாட போடு, நான் வர்றேன். அம்மா அம்மா. என்னப்பா என்னாச்சு? நல்ல மார்க் தானே? ஆமாம்மா, நான் நினைச்ச மாதிரியே கணக்குல சென்டம். ரொம்ப சந்தோஷம்ப்பா. இன்னைக்கு நன்றி பூச வைக்க சொல்லிடலாம். அம்மா, அப்பா என்ன இன்ஜினியரிங் படிக்க சொல்றாரு, ஆனா நான் பிஎஸ்சி மேக்ஸ் படிக்க ஆசைப்படுறேன். நீதாமா அவர்கிட்ட சொல்லணும். அவர் கணக்காரு, கஷ்டப்பட்டு படிச்சது நீ, உன்னோட விருப்பப்படியே நீ படிப்பா. அப்பா சொல்ற மாதிரி கலர் ராசி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. பரீட்சைக்கு நான் வேற கலர் சட்டை தானே போட்டு போனேன், அந்த பரீட்சையில தான் இப்ப 100க்கு 100 வாங்கியிருக்கேன். கடவுள் மேல நம்பிக்கை வச்சு கடமையை ஒழுங்கா செஞ்சா எல்லாமே நல்லதாத்தான் நடக்கும். உங்க அப்பாவுக்கு என்னைக்கு தான் இது புரிய போகுதோ. அம்மா, இன்னைக்கே சர்டிபிகேட் தராங்க, நான் கிளம்பி போய் வாங்கிட்டு வந்துடுறேம்மா. சரிப்பா. ஏங்க, நம்ம குமார் பாஸ் ஆயிட்டாங்க. கணக்குல மட்டும் கம்மியா மார்க் எடுத்திருப்பானே, நான் சொல்ல சொல்ல கேட்காம வெள்ளை சட்டையை போட்டு போனால. கணக்குல தாங்க 100க்கு 100. ஆமா ஆமா, வெள்ளை சட்டைக்கு நீ நீளம் போட்டிருப்பேல, அதான் 100க்கு 100. அதான் தெரியாம தடுக்கிட்டேன். பஸ்ஸுக்கு லேட் ஆச்சுப்பா, சர்டிபிகேட் வாங்க. அப்பா என்ன இன்ஜினியரிங் படிக்க சொல்றாரு, ஆனா நான் பிஎஸ்சி மேக்ஸ் படிக்க ஆசைப்படுறேன். நீதாமா அவர்கிட்ட சொல்லணும். அவர் கணக்காரு, கஷ்டப்பட்டு படிச்சது நீ, உன்னோட விருப்பப்படியே நீ படிப்பா. அப்பா சொல்ற மாதிரி கலர் ராசி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. பரீட்சைக்கு
நான் வேற கலர் சட்டை தானே போட்டு போனேன். அந்த பரீட்சையில தான் இப்ப 100க்கு 100 வாங்கியிருக்கேன். கடவுள் மேல நம்பிக்கை வச்சு கடமையை ஒழுங்கா செஞ்சா எல்லாமே நல்லதா தான் நடக்கும். உங்க அப்பாவுக்கு என்னைக்கு தான் இது புரிய போகுதோ. அம்மா, இன்னைக்கே சர்டிபிகேட் தராங்க. நான் கிளம்பி போய் வாங்கிட்டு வந்துடுறேம்மா. சரிப்பா. ஏங்க, நம்ம குமார் பாஸ் ஆயிட்டாங்க. கணக்குல மட்டும் கம்மியா மார்க் எடுத்திருப்பானே. நான் சொல்ல சொல்ல கேட்காம வெள்ளை சட்டையை போட்டு போனால. கணக்குல தாங்க 100க்கு 100. ஆமா ஆமா, வெள்ளை சட்டைக்கு நீ நீளம் போட்டிருப்பேல, அதான் 100க்கு 100 வாங்கிட்டான். ஏங்க, கஷ்டப்பட்டு படிச்சதாவே நீங்க கலர் ஜோசியே சொல்றீங்க. என்னைக்கு தான் இந்த மூட நம்பிக்கையை விட போறீங்களோ தெரியல. சரி சரி, அவனை இன்ஜினியரிங்ல சேர்த்தரலாம். அப்ளிகேஷன் வாங்கி போட சொல்லு. ஏங்க, அவன் பிஎஸ்சி படிக்கிறேன்னு சொல்றான். இல்ல இல்ல, அவன் ராசிக்கு இன்ஜினியர் படிச்சா தான் நல்லா வருவான். அவன் விருப்பத்துக்கே விடுறதாங்க நல்லது. அவன் சர்டிபிகேட் வாங்க கிளம்பிட்டு இருக்கான். நீங்களே சொல்லிருங்க. குமாரு, கண்ணா, நீ இன்ஜினியர் படிச்சா நல்லா வருவ. உன்னோட ஜாதகம் அப்படிடா. ஆமா, சர்டிபிகேட் வாங்க கிளம்பிட்ட. டேய், நாளைக்கு சர்வ அமாவாசைடா. நாளைக்கு போய் வாங்கிட்டு வா. சர்வ அமாவாசைக்கும் சர்டிபிகேட்டுக்கும் என்னப்பா சம்பந்தம்? அமாவாசையை பார்த்துக்கிட்டு இருந்தா 1000 பேர் எம்ப்ளாய்மெண்ட்ல நமக்கு முன்னாடி போயிருவான். அப்பா, நீங்க சட்ட கலரை மாத்த சொன்னீங்க. ஆனா அதை மாத்தாமையே நான் சென்டம் எடுத்துட்டேன். விடாமுயற்சி நம்பிக்கையோட படிச்சா எதுலையுமே ஷைன் பண்ணலாம்ப்பா. எதை படிச்சாலும் உன் ராசிக்கு நீ இன்ஜினியர் வேலைக்கு தான் போவ. சரி, உன் இஷ்டப்படியே படி. சரிப்பா, நான் வரேன். டேய் பாத்துப்பா. டேய், சகுனமே சரியில்லை. இரு ஒரு நிமிஷம் இருந்துட்டு போ. ஆரம்பிச்சிட்டீங்களா? அவசரத்துல நான் தான் தெரியாம தடுக்கிட்டேன். பஸ்ஸுக்கு லேட் ஆச்சுப்பா. சர்டிபிகேட் வாங்கிட்டு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வேற போகணும். டேய், சொல்றது கேளுடா. உட்காரு. புஷ்பம், தண்ணி கொண்டு வா. இருடா, ஒரு நிமிஷம் இருந்துட்டு போ. அப்பா, இதெல்லாம் பார்க்காதீங்க. நாம இந்த பூமியில எப்ப பிறப்போம்னு நமக்கு தெரியுமா? இல்ல இந்த பூமியை விட்டு போற நேரம் தான் நமக்கு தெரியுமா? எல்லாமே கடவுள் கொடுத்தது. இடையில இருக்க நேரத்தை நாம ஏன் கணக்கு போட்டு தெரிஞ்சுக்கணும்? எல்லா நேரத்தையும் கடவுள் தான் கொடுக்கிறாரு. அதை கணிக்கவே முடியாதுப்பா. சரி, நீ போயிட்டு வாப்பா. ஏப்பா ஏப்பா, யாராவது 108க்கு ஃபோன் பண்ணுங்கப்பா. ஐயோ, ரத்தம் எவ்வளவு போதுங்க? ஏப்பா, சீக்கிரம் எடுத்து ஓரமா வைங்கப்பா அந்த பையனை. ஐயோ, யார் பெற்ற பிள்ளையோ? இதோ அந்த பையன் பாக்கெட்ல ஃபோன் இருக்கு. யாராவது எடுத்து பேசுங்க உங்க வீட்டுக்கு. கர்ச்சிப்பு எடுத்து ரத்தத்தெல்லாம் தொடங்கிப்பா. சார், நீங்க தானே ஜெயக்குமாரோட அப்பா? ஆமா, என்ன விஷயம்? சார், உங்க பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்ன சொல்ற? எப்ப? எங்க? சார், உடனே சஞ்சய் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருங்க. புஷ்பம், நம்ம குமாருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாமா? உடனே கிளம்புடி. ஏங்க, என்ன சொல்றீங்க? எப்போ? என் பிள்ளைக்கு என்ன ஆச்சு? ஐயோ ஏசப்பா. சஞ்சய் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். உடனே கிளம்புடி. சீக்கிரம் கிளம்பு, போலாம். ஏங்க, பாத்து வாங்க. சீக்கிரம் வாமா. ஐயோ ஏசப்பா, என் மகனுக்கு ஒன்றும் ஆயிருக்க கூடாது. டாக்டர், என் பையன் குமாருக்கு. ஓ, நீங்க தான் அவன் பேரண்ட்ஸா? அவனுக்கு ரொம்ப பிளட் லாஸ் ஆயிருக்கு. ஓ நெகட்டிவ் குரூப் வேற. அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பிளட் போட்டா நிச்சயமா காப்பாத்திடலாம். சார், எனக்கும் ஓ நெகட்டிவ் தான் சார். உடனே நான் பிளட் கொடுக்க ஏற்பாடு பண்ணுங்க ப்ளீஸ் சார், ப்ளீஸ். வெரி குட், நான் உடனே ஏற்பாடு பண்றேன். நர்ஸ், இவரை உடனே பிளட் பேங்க்கு கூட்டு போங்க. சார், நீங்க உடனே வந்து பிளட் கொடுக்கலைன்னா உங்க பையனோட நிலைமை மோசமாயிருக்கும். இதோ இந்த பையன் தான் குமாரை கொண்டு வந்து சேர்த்தான். இனி ஒன்றும் பயம் இல்லை, நான் அப்புறம் வந்து பார்க்குறேன். தம்பி, ரொம்ப தேங்க்ஸ்பா. சார், ஒரு நிமிஷம் முன்னாடி வந்திருந்தானா குமார் பஸ்ஸை பிடிச்சிருப்பான். அந்த ஒரு நிமிஷத்துல பஸ் கிளம்பிருச்சு. ஓடி வந்து ஏறும்போது கீழே விழுந்துட்டான். அந்த ஒரு நிமிஷம் லேட்டுக்கு நான் தான்ப்பா காரணம். என்னோட முட்டாள்தனமான நம்பிக்கை என் மகனை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிருச்சு. சார், இப்போ ஒன்றும் இல்லை சார். குமார் நல்லாயிருவான், கவலைப்படாதீங்க. ஏமா, அந்த ஒரு நிமிஷத்துல என்னவெல்லாம் ஆயிடுச்சு பாத்தியா? அழாதீங்க, டாக்டர் தான் சரியா போயின்னு சொல்லிட்டார்ல. நம்ம சீக்கிரம் புறப்பட்டு வந்தது நல்லதா போச்சு. பையனுக்கு ஆக்சிடென்ட்னு சொன்ன உடனே
எனக்கு கையும் ஓடல காலு ஓடல ஏசப்பான்னு உடனே வேகமா வந்துட்டேன். நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. நம்ம வீட்டை விட்டு கிளம்பும் போது உங்க கால் தடுக்குச்சு. வெளியில வரும்போது பூனை குறுக்க போச்சு. நீங்க எப்பவும் பாக்குற ராகு காலமும் ஆரம்பிச்சிருச்சு. நீங்க இயேசுவை வேண்டிக்கிட்டே வேகமா வந்துட்டீங்க. ஒருவேளை நீங்க சகனம் பார்த்துட்டு நாம லேட்டா வந்திருந்தா நம்ம பையனை காப்பாத்திருக்கவே முடியாது. உண்மைதான் புஷ்பம். நான் சகனம் பார்க்காம ஒரு நிமிஷம் இவனை முன்னாடி அனுப்பியிருந்தா இந்த விபத்தே நடந்திருக்காது. நான் சகுனம் பார்த்து வீட்டில் லேட் பண்ணியிருந்தா குமாரோட உயிரே போயிருக்கும். இனிமே நேரங்காலத்தை கணிக்கிறதை விட்டுட்டு கடவுளை தியானிக்க போறேன். ஆமாங்க, நமக்கு இறை நம்பிக்கை வந்துட்டா இந்த மூட நம்பிக்கை எல்லாம் தானா வந்துடும். கடவுளை நம்பினாலே கால நேரம் எல்லாம் நமக்கு நல்லதா தாங்க இருக்கும். அப்பா குமாரு கண்ணு முழிச்சிட்டியாப்பா? நான் அப்பவே முழிச்சிட்டேன்ப்பா. எனக்கு ஒன்றும் இல்லை. நீங்க மூட நம்பிக்கையில இருந்து விழிச்சிட்டீங்க. அதுவே எனக்கு சந்தோஷம்ப்பா. ஒரு நிமிஷத்துல உன்னை சாகடிக்க பார்த்தனேப்பா, அதுதான் எனக்கு வருத்தம். இல்லப்பா, அந்த ஒரு நிமிஷத்துல உங்க மூட நம்பிக்கையை ஒழிச்சு கடவுள் நம்பிக்கையை அதிகப்படுத்தியிருக்காரே, அந்த இயேசு ஆண்டவருக்கு தான் நாம நன்றி சொல்லணும். பக்கத்துல வாங்கப்பா. இந்த ஒரு அருமையான மாலை நேரத்துல மூவொரு இறைவனின் பெயராலும் என் தாய் தமிழின் பெயராலும் இங்கே கூடி உள்ள அருள் பணியாளர்கள், அருள் சகோதரிகள், பெற்றோர்கள் மற்றும் என் அன்பு தோழர்களே, தோழிகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒவ்வொரு மனிதனோட வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு அனுபவமாவே பார்க்கப்படுது. இதுல ஒவ்வொருவருக்கும் சிறந்த அனுபவங்கள் நிறையவே இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த அனுபவம் தான் என்னுடைய மறைக்கல்வி அனுபவம். ஃபர்ஸ்ட் நான் மறைக்கல்விக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டாலாம் வரல. என்னோட ஃபர்ஸ்ட் மறைக்கல்வி கிளாஸ்க்கு நான் போய் உட்கார்ந்தப்ப அடங்கவே இல்லை. பூசையிலையும் உட்காரல, மறைக்கல்விலையும் உட்காரல. ஒரு மாசம் அடங்காம சேட்டை தான் பண்ணிட்டு இருந்தேன். எங்க அம்மா அதுக்கு அடுத்த ஞாயிறே வச்சு வெளுத்துட்டாங்க. எங்க அப்பா அமைதியா இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தாரு. கதை கேட்காம எனக்கு தூக்கம் வராது. எப்பவுமே நான் கதை கேட்பேன். அப்படி அந்த இரவுல எங்க அப்பா சொன்ன கதை தான் யோனாவும் நினைவே நகரமும். அந்த கதையை கேட்டு அந்த மக்கள் மனம் மாறினதை என்னால நம்பவே முடியல. எப்படா மாறுறாங்கன்ற கேள்வி எனக்குள்ள இருந்தனால நான் அப்பாவை கேட்டேன். அப்பா, அவர் சொன்னோன்னு நிஜமா மாறிட்டாங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமா பாப்பா, நிஜமா மாறிட்டாங்க அப்படின்னு எங்க அப்பா சொன்னாங்க. அப்பா, ஏசப்பா எல்லாரையும் மன்னிச்சிட்டாங்களா, அந்த ஊரை அழிக்கலையா அப்படின்னு நான் கேட்டேன். ஆமா, ஏசப்பாவை நம்புற யாரையும் அவர் அழிக்க மாட்டாரு அப்படின்னு எங்க அப்பா சொன்னாங்க. இந்த கதையெல்லாம் எங்க அப்பாவுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்ற கேள்வி என் உள்ளத்துல இருந்துச்சு. நான் அதையும் வெளிப்படையாவே கேட்டுட்டேன். அப்பா, உங்களுக்கு இந்த கதையெல்லாம் யாருங்கப்பா சொல்லி கொடுத்தா அப்படின்னு. எங்க அப்பா சிரிச்சுக்கிட்டே ரொம்ப அழகா சொன்னாங்க. நான் உன்ன மாதிரி சின்ன பையனா இருந்தப்ப எங்க ஸ்கூல்ல மறைக்கல்வி நடக்கும். அங்க போனோம், நிறைய கதையை கத்துக்கிட்டோம். நிறைய ஆடணும், பாடணும், விளையாடணும், பழகணும். நாங்க இப்படி நிறைய பண்ணி நாங்க வளர்ந்ததுக்கு அப்புறமும் அதை தொடர்ந்துகிட்டு இருக்கோம். இப்படி வந்ததுதான் இந்த கதை பாப்பா அப்படின்னாங்க. எனக்கு அதை கேட்டோன்னே ரொம்ப ஆர்வம். மறைக்கல்வியில் கதையெல்லாம் சொல்லுவாங்களா, விளையாட விடுவாங்களா அப்படின்னு தான் மறைக்கல்விக்கே வந்தேன். மறைக்கல்விக்கு முதல்ல நான் வரும்போது ரொம்ப பயந்தேன். ஆனா கூட இருந்த சிஸ்டர்ஸும் சரி, டீச்சர்ஸும் சரி ரொம்ப அன்பா பார்த்துக்கிட்டாங்க. தொடக்க ஜெபத்துல இருந்து இப்ப இருக்கிற எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. எதையுமே நானும் பயப்படாம தான் கத்துக்கிட்டேன். நிறைய விஷயங்கள், புதிர்கள் எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. வயது அங்க பெருசா இல்ல, பாலினம் பெருசா இல்ல, அன்பு மட்டும்தான் அங்க இருந்துச்சு. சின்னவங்களும் பார்க்கல, பெரியவங்களும் பார்க்கல, ஆணனும் பார்க்கல, பெண்ணனும் பார்க்கல. எல்லாருக்கும் சமமா அன்பு செஞ்சோம். எல்லாத்தையும் சொந்தமாக்கிக்கிட்டோம். சந்தோஷமா இருந்தாலும் சரி, துக்கமா இருந்தாலும் சரி, எல்லாமே எங்களோடது அப்படின்னு நாங்க நினைச்சோம். அந்த சந்தோஷத்திலேயே தான் எங்க மறைக்கல்வி ஆரம்பிச்சிச்சு.
இங்க மறைக்கல்வின்றது வெறும் கடவுளை பத்தி ஆன்மீகம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிடையவே கிடையாது. மறைக்கல்வின்றது சின்ன விஷயங்கள்ல இருந்து பெரிய விஷயங்கள் வரைக்கும் நம்மள ஊக்கப்படுத்துற ஒரு முக்கியமான படிப்பு தான் இது. நான் இன்னைக்கு உங்க முன்னாடிலாம் நின்று பேசுறேனே இவ்வளவு தைரியமா, அதுக்கு காரணமும் மறைக்கல்வி தான். எங்க அம்மா எனக்கு எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் நான் ரொம்ப அழகா சொல்லிட்டு வந்துடுவேன். ஆனா எங்க அம்மா சொல்லி கொடுக்கலன்னா நான் ஒளிடுவேன். எனக்கு சுத்தமா வராது. தமிழ்ல எனக்கு வாசிக்கவே தெரியாது. ஒரு தடவை இப்படிதான் எனக்கு மன்றாட்டை கொடுத்து திருப்பணியில வாசிக்கணும், இப்பவே வாசி அப்படின்ட்டாங்க. எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, என்ன பண்றதுன்னு தெரியல. எப்படியோ கஷ்டப்பட்டு வாசித்துட்டு வந்துட்டேன். ரொம்ப பெரிய சொதப்பல் தான் அது. எங்க சிஸ்டர் வந்து கேட்டாங்க, அப்ப இருந்தவங்க, மெர்லின் நீ எல்லாத்துலயும் கரெக்டா இருப்பியே, எப்படி இந்த மன்றாட்டை விட்ட அப்படின்னு. எனக்கு பதில் சொல்ல தெரியல. அவங்க சொன்னாங்க, விவிலியத்தை எடுத்து படிச்சு பாரு, தமிழ் தானா வரும்னாங்க. இதை வீட்டுக்கு வந்து எங்க அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் சொன்னேன். எனக்கு முழு உறுதுணையா இருந்து எல்லாத்தையும் படிக்க வச்சு இப்ப தமிழ்ன்றது எனக்கு பெரிய விஷயமாவே இல்லை. என் தாய்மொழி நான் முழுமையா உணர்ந்தனால எனக்கு தமிழ்ன்றது ரொம்ப ஈஸி. நான் எங்க போனாலும் எங்க என்ன சொன்னாலும் உடனே செய்யறதுக்கு தமிழ்ல நான் தயாரா இருக்கேன். இப்ப கூட இதெல்லாம் நான் கத்துக்கிட்டது மறைக்கல்வியில தான். நம்ம எந்தெந்த கிளாஸ்க்கோ பிள்ளைங்களை அனுப்புறோம், மியூசிக் கிளாஸ், யோகா கிளாஸ், டான்ஸ் கிளாஸ், இந்த மாதிரி நிறைய அனுப்புறோம். ஆனா இந்த மாதிரி அனுப்புற பிள்ளைங்க கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் இல்லவே இல்லை. அதுதான் LSRW. அப்படின்னா என்ன அப்படின்லாம் யோசிக்காதீங்க, ரொம்ப சிம்பிள் தான். L for listening, S for speaking, R for reading and W for writing. இதுக்கு எங்கேயாவது நம்ம கிளாஸ் இருக்கா, டியூஷன் யாராவது எடுக்கிறாங்களா? எங்கேயும் போக வேணாம், மறைக்கல்விக்கு அமுச்சுடுங்க, தானா கத்துப்பாங்க. முதல்ல திருப்பலியில அருள் பணியாளர் சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிப்பாங்க. நான் கவனிச்சேன். அப்புறம் அதை பத்தி எங்களை மறைக்கல்வியில பேச சொல்லுவாங்க, நான் பேசினேன். அதை பத்தி படிக்க சொல்லுவாங்க. அதே அதிகாரத்தை எடுத்து அவர் என்ன திருப்பலியில அருள் பணியாளர் என்ன வாசிக்கிறாங்களோ அதை நாங்க எல்லாரும் முன்னாடி வாசித்து காட்டுவோம். அது அடுத்த வாரமே எங்களுக்கு மனப்பாடமா இருக்கும், நாங்க எழுதியும் பார்ப்போம். இப்படிதான் இதை கத்துக்கிட்டோம். இதன் மூலமா நம்ம நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். எல்லா திறமைகளும் இந்த 4 எழுத்துக்குள்ளேயே முடிஞ்சிருது. இதெல்லாமே மறைக்கல்வியோட ஒரு முக்கியமான அனுபவம் தான். கவனிக்கலன்ற திறமை வந்துருச்சுன்னா எல்லா கலைகளையும் எல்லா மொழிகளையும் ரொம்ப சுலபமா கத்துக்கலாம். மேலும் இது நமக்கு ஒரு நல்ல உற்சாகமான இடமாகவும் இருந்துச்சு. அருள் பணியாளர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆண்டு விழா, தேர்வுகள், போட்டிகள், மேலும் போன வருஷம் கார்டு சிஸ்டம் நிறைய நாங்க செலிப்ரேட் பண்ணோம். எதையுமே நாங்க விடல. போட்டிக்கும் குறைச்சல் இல்லை, பகிர்வுக்கும் குறைச்சல் இல்லை. ரொம்ப சந்தோஷமா நாங்க எல்லாத்தையுமே கொண்டாடினோம். இந்த ஆர்வம் தான் எங்க எல்லாருக்குமே பெரிய ஊக்கமாவும் பலமாவும் இருந்துச்சு. நாங்க நிறைய தேடினோம், பைபிள்ல என்னதான் சொல்ல வராங்கன்னு தேடினோம். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, இயேசு யாரு, எதுக்காக இந்த பூமிக்கு வந்தாரு, ஏன் அவர் சிலுவையில் அரைஞ்சு கொண்டாங்க, அதுக்கான காரணம் என்ன, எப்படி உயிர்த்தாருன்னு சொல்றீங்க, இதெல்லாம் கேட்டாங்க. நான் ரொம்ப எளிமையா எல்லாருக்குமே பதில் சொன்னேன். முகம் சுளிக்காம ரொம்ப சந்தோஷமாவே பதில் சொன்னேன். ஆனா நான் அவங்க கிட்ட ஏதாவது கேள்வி கேட்டா, எங்க அம்மா இதை சின்ன வயசுல சொல்லி கொடுத்தாங்க, ஆனா நாங்க மறந்துட்டோம், நான் நாளைக்கு கேட்டு வந்து சொல்லட்டுமா அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிச்சிருவாங்க. படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் இயேசு. நான் மறைக்கல்வி மூலமா இதை நான் எல்லாருக்கும் சொல்றது ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் உண்மையிலேயே அவங்க எல்லாருக்கும் நற்செய்தியை சொன்னேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இறை வார்த்தை விவிலியத்துல எதுனா, ஆண்டவரோட வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கம் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானதுன்றது எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. இது என்னோட மறைக்கல்வி வகுப்புல நம்ம ஃபாதர் புதுசா வந்தப்ப முதல்ல சொன்ன இறை வார்த்தையும் இதுதான் கூட. தேங்க்யூ ஃபாதர்.
இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகளையும் அனுபவத்தையும் கொடுத்த மறைக்கல்வியை என் வாழ்நாள நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். நம்ம இன்னும் கற்கணும், நல்லா கத்து எல்லாருக்குமே சொல்லணும். கற்க கசடர கற்பப்பை நிற்பதற்கு தக அப்படின்ற திருக்குறளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கற்றதுல உறுதுணையா இருந்து எப்பவுமே எல்லாத்துக்கும் ரெடியாவே இருக்கணும். இது மறைக்கல்வியே சொல்லி கொடுத்துரும். இந்த நேரத்துல தேங்க்யூ அப்படின்ற வார்த்தை, நன்றி தமிழ்ல சொல்லணும்னா இந்த 3 எழுத்து வார்த்தை, அன்புன்ற 3 எழுத்த வார்த்தைக்கு ஒத்துமையா போகும்னு எனக்கு தோணும். அன்பு இருக்கிறனால தானே அவங்க நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க சொல்லி கொடுத்தனால தான் நாம நன்றியோட இருக்கிறோம். அதனால இந்த நொடியில எனக்கு இதுக்கு முன்னாடி கேட்டிசம் எடுத்த ஆசிரியர்களுக்கும் அருள் சகோதரிகளுக்கும், இப்ப எடுத்துட்டு இருக்க அருள் சகோதரிகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் அருள் பணியாளர்களுக்கும், மேலும் இதை நடத்துற நம்ம பங்கு தந்தைக்கும் உதவி பங்கு தந்தைக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நன்றி. சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி உரையை வழங்க திருமதி சலோமி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய மறைக்கல்வி ஆண்டு விழா நிகழ்ச்சி இறைவனின் பேரொருளாலும் ஆசீர்வாதத்தாலும் இனிதே நடைபெற்று வெற்றிகரமாக நிறைவு பெறுகிறது. இந்த அருமையான தருணத்தில் எல்லாம் வல்ல இறைவனுக்கு எங்களுக்கு எங்கள் இதயம் பணித்த முதல் நன்றியை செலுத்துகிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான நாளில் எல்லாரையும் இந்த ஆலய வளாகத்தில் இந்த மாலை நேரத்தில் பார்ப்பதில் மிக மகிழ்ச்சி. சோமரசன்பேட்டை, அள்ளித்துறை, மேலசூரியாபுரம், பொங்கலூர் என்று சொல்லி நமது பங்கு மற்றும் கிளை பங்குகளின் மறைக்கல்வி மாணவ மாணவியர்கள் ஆசிரியர் பெருமக்களோடு இணைந்து வந்து இந்த நாளில் மறைக்கல்வி ஆண்டு விழாவை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, மாணவ செல்வங்களே, உண்மையிலேயே மிக்க மகிழ்ச்சியோடு நாங்கள் எல்லாரும் இருக்கிறோம். உடைய திறமைகளை பார்ப்பதற்கு அது நடனமாக இருக்கலாம், நாடகமாக இருக்கலாம், அல்லது பேசுகிற திறமையாக இருக்கலாம். எல்லாவற்றிலுமே உங்களுடைய முழு பங்களிப்பை காண்கின்ற பொழுது அவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது. ரொம்ப அருமையாக டான்ஸ் ஆடுறீங்க, அதே போல் ரொம்ப அருமையாகவே நாடகமெல்லாம் நடிக்கிறதை பார்க்குறேன். 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னால் 500 ரூபாய்க்கெல்லாம் நடிக்கிறத நான் பார்க்குறேன். மிக்க சந்தோஷமாக இருக்கிறது. இது போன்ற வாய்ப்புகள் கிடைக்கிற பொழுது ஒருவரும் நீங்க தவற விடாதீர்கள். ஏற்கனவே நமது உதவி பங்கு தந்தை தொடக்கத்தில் சொன்னது போல குறுகிய காலகட்டம், 1 வார காலத்துக்குள்ளதான் நம்ம இதை ப்ரோக்ராமே ரெடி பண்ணணும், தயார் பண்ணணும். ஆனாலும் கூட பல்வேறு திறமைகளோடு நீங்கள் வந்து இந்த மேடையை அலங்கரித்துக் கொண்டிருப்பது மிக சந்தோஷமாக இருக்கிறது. கண்டிப்பாக இறை அறிவை வளர வேண்டும், நம்முடைய திறமைகளை பக்குவப்படுத்தி வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். ஏன்னா நமக்கு இது வாய்ப்பு கிடைக்கிறது, மற்ற மாணவர்களுக்கு இது வாய்ப்பு கிடைக்காது. இது போன்ற மேடை, அதே போன்று நடனமாக இருக்கலாம், அல்லது நாடகமாக இருக்கலாம், பாடலாக இருக்கலாம், பேச்சாக இருக்கலாம். இது போன்ற திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான தளம் அவர்களுக்கெல்லாம் கிடையாது. ஆனால் நமக்கு மறைக்கல்வி மாணவர்கள் என்கிற பார்வையில் நமக்கு பல்வேறு வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கப்பெறுகின்றன என்று சொன்னால் அதை நல்ல முறையில் பயன்படுத்தி நாம் மறையறிவிலும் இன்னும் உலக அறிவிலும் வளர வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கமாக அமைகின்றது. ஆகவே மீண்டும் ஒரு முறையாக இதுவரை நடித்த நடனமாடிய அத்தனை மாணவ மாணவிகளையும், அதே போன்று நடிக்க இருக்கிற நடனமாட இருக்கிற ஏனைய மாணவ மாணவிகளையும், உற்சாகப்படுத்தி அனுப்பி இருக்கிற அனைத்து மாணவ ஆசிரியர் பெருமக்களையும், பெற்றோர்களையும், பெரியவர்களையும் இந்த நல்ல நாளில் நல்ல நேரத்தில் உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்வதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாரும் ஒரு சேர கரம் தட்டி நம்முடைய பிள்ளைகளை மனதார நாம் வாழ்த்துவோம். அதே போன்று எல்லா கிளை பங்குகளிலும் அந்தந்த அருள் சகோதரிகள், ஆசிரியர் பெருமக்கள் என்று சொல்லி எல்லாருமே இந்த மறைக்கல்விக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள். இந்த வர்ற வருடம் முழுவதுமாகவே இந்த மறைக்கல்வி மாணவர்களை
நான் ஒரு ஃபோக்கஸாக வைத்துக்கொண்டு அவர்களுக்காக பல்வேறு காரியங்களை தீட்டலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். இது வரைக்கும் மகளிர் குழு அது இதுன்னு எல்லாத்தையும் கொஞ்சம் அவங்கள கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிட்டேன். அடுத்து இப்பொழுது இந்த மறைக்கல்வி மாணவ மாணவியர்கள், இளைஞர் பெருமக்கள் அவர்கள் எல்லாரையும் பக்குவப்படுத்தி இது போன்ற நிலைகளில் நம்முடைய திறமைகளை வழிப்படுத்துவதற்கு, நெறிப்படுத்துவதற்கு உற்சாகப்படுத்த வேண்டும் என்று விளைகின்றேன். என்னோடு நீங்கள் தோள் கொடுப்பீர்கள், என்னோடு இணைந்து நீங்கள் ஒத்துழைப்பு கொடுப்பீர்கள் என்று நம்புகிறேன். மீண்டும் ஒரு முறையாக அத்தனை பேருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி கொண்டு என்னுடைய இடம் பெயர்கிறேன். குறிப்பாக இந்த நாளில் இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்றக்கூடிய அன்பு அருள் பணியாளர் சேசுராஜ் இல்ல தலைவர் இனியானூர் அவர்களுக்கும் ஏனைய அருள் சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் மீண்டும் வரும் வரை நன்றி, வாழ்த்துக்கள், ஜெபங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆசிரியர்களே, பெற்றோர்களே, இங்கே கூடியிருக்கும் குழந்தைகளை உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை சொல்லிக்கொண்டு எனது உரையை தொடங்குகிறேன். மறைக்கல்வி ஆண்டு விழா ஒரு அருமையான ஒன்று இல்லையா? ஆமாம், இன்னைக்கு எல்லாருமே மகிழ்ச்சியா இருக்கீங்க இல்லையா? மகிழ்ச்சியா இருக்கீங்கல்ல? ஹலோ, எல்லாம் என்ன பார்த்தா நல்லா இருக்கும். உங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருந்தா எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கீங்களா? அன்னைக்கு ஏன்? அன்னைக்கு இப்போ ஒரு பையன்கிட்ட கேட்டேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஏன் அப்படின்ட்டு. அவன் சொன்னான், இனிமேல் மறக்கலையே இருக்காது அப்படின்னா. அடுத்து ஜூன் மாதம் தொடங்கும், அதனால அது வரைக்கும் எங்களுக்கு மறக்கவே இல்லை அப்படிங்கிறான். பாருங்க, அவனுடைய சந்தோஷத்தை பாருங்க அப்படின்ட்டு. ஒரு மகிழ்ச்சியான ஒன்று. ஏன் அப்படின்னா, இன்றைக்கு உங்களுடைய இந்த திறமைகளை இங்கே வெளிப்படுத்தினீர்கள் இல்லையா? நல்லா இருந்துச்சு, அருமையா இருந்துச்சு. நீங்கள்லாம் பங்கேற்றீர்கள், நாங்கள்லாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். உங்களுக்கும் மகிழ்ச்சி, எங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான ஒன்றாக இருந்தது. அதை பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கும் உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில், அதாவது மறைக்கல்வி என்பது என்ன அப்படின்னா, இங்கே வந்து நாங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்கள் காட்டுனீங்க இல்லையா? என்ன கற்றுக்கொண்டு இருக்கிறோம் என்பதை இங்கே காட்டுனீங்க. நான் இப்போ என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நான் சொல்ல போறேன். அவ்வளோதான். இங்கே வந்து நீங்கள் அதாவது மறைக்கல்வி நாங்கள் என்னெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நடித்து காட்டுனீங்க, டான்ஸ் ஆடி காட்டுனீங்க. ஒரு பாப்பா கூட வந்து அதனுடைய அனுபவத்தை சொல்லுது இல்லையா? மெர்லின் அதனுடைய அனுபவத்தை சொல்லுச்சு இல்லையா? நல்ல ஒரு அது என்ன பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்கும் பொழுது ஏசியார் அப்படின்னு கேட்கும் பொழுது, ஏசியார் அவர் எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார், அவர் எதற்காக மரித்தார், யாருக்காக மரித்தார், எதற்காக உயிர்த்தார், இதையெல்லாம் நான் சொல்லி விளக்குவேன். ஆனால் அவர்களிடம் நான் ஏதாவது கேட்டால் எங்கள் வீட்டில் நான் போய் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்லாம் சொல்லிச்சு இல்லையா? ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒன்று. அதாவது நாம் எதை கற்றுக்கொள்ளுகிறோம், எதை நாம் பிறருக்கு எடுத்து சொல்லுகிறோம் அப்படிங்கிறது தான். அப்போ எந்த அளவுக்கு அந்த ஆழமாக பதிந்திருக்கிறது, நாம் கற்றுக்கொண்டது அந்த மனதில் எந்த அளவுக்கு ஆழமாக பதிந்திருக்கிறது, அதை எப்படி நாம் வெளிப்படுத்துகிறோம் என்பது ஒரு அருமையான ஒன்று தான் அப்படின்னு சொல்லலாம். மற்றொன்று என்ன அப்படின்னா, நாம் இங்கு கற்றுக்கொள்வதை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான். மறைக்கல்விங்கிறது அதானே. மறைக்கல்வி நாம் எதை பற்றி படிக்கிறோம்? விவிலியத்தை பற்றி படிக்கின்றோம், திருமறையை பற்றி படிக்கின்றோம், திரு அவை நமக்கு சொல்லிக் கொடுத்ததை பற்றி படிக்கின்றோம், இறை கட்டளைகளை பற்றி படிக்கின்றோம், திரு அவையினுடைய கட்டளைகளை பற்றி படிக்கின்றோம், திருவரு சாதனைகளை பற்றி படிக்கின்றோம். இதையெல்லாம் நாம் படிக்கின்றோம். இதை நாம் நமது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான். ஒரு எடுத்துக்காட்டை நம்ம சொல்லலாம். என்ன அப்படின்னா, திருமணம் நடக்குது இல்லையா? திருமணத்துக்கு முன்னாடி பாவ சங்கீர்த்தனை பண்ணுவாங்க இல்லையா? எல்லாருமே பண்றது வழக்கம். அப்ப நிறைய பேர் வந்து எங்ககிட்ட சொல்றது என்ன அப்படின்னா, புது நன்மை எடுக்கும்போது நான் பாவ சங்கீர்த்தனம் பண்ணேன், அடுத்து இப்பதான் பண்றேன் ஃபாதர், எனக்கு மறந்து போச்சு, எப்படி பண்றதுன்னு தெரியல. அதாவது 20 வருஷங்கள் என்ன செஞ்சானே தெரியல அப்படிங்கிறது தான். அப்ப இங்க என்ன அப்படின்னா, நம் மறைக்கல்வியில் கற்றுக்கொள்வதை நாம் இங்கு பின்பற்றுவதில்லை, அல்லது ஃபாலோ பண்றதில்லை, அல்லது பிராக்டிஸ் பண்றதில்லை அப்படிங்கிறது தான். நமக்கு மறைக்கல்வி சொல்லிக் கொடுக்கிறது என்ன அப்படின்னா, இன்றைக்கு நாம் படிக்கின்றோம், அதை நாம் வாழ்வில் நடைமுறைப்படுத்த வேண்டும். அதை நடைமுறைப்படுத்தினால்தான் அது வந்து ஒரு முழுமை அடையும். இல்லைன்னா சும்மா இல்லை. மறைக்கல்விங்கிறது நம்ம படித்துக் கொண்டிருக்கிறோம், சும்மா அவங்களுக்காக டீச்சர்ஸ்லாம் அவங்களுடைய நேரங்களை செலவிடுவதில்லை, அருள் பணியாளர்கள்
சிஸ்டர்ஸ் சகோதரிகள்லாம் உங்களுக்காக அவங்களுடைய நேரங்களை செலவிட்டு இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா அது காரணம் நீங்கள் பிற்காலத்தில் ஒரு நல்ல இந்த சமுதாயத்தில் நல்லவர்களாக நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்குவவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான். அதை நீங்கள் கற்றுக்கொண்டால் அது அந்த உங்களுடைய வாழ்க்கையின் முழுமையடையும், இந்த மறைக்கல்வியும் ஒரு முழுமையடையும் அப்படின்னு சொல்லலாம். அதனால நீங்க அதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்பதுதான். அதனால் படிக்கிறோம், படித்து நாம் வாழ்க்கையில் கடைபிடிப்போம் என்பதுதான். அதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா என்பதை பற்றி நாம் சிந்திப்போம். எனவே தொடர்ந்து நல்ல முறையை செய்யுங்கள். வாழ்த்துக்கள், தொடர்ந்து வாழ்த்துக்கள். நல்ல முறையை செய்யுங்கள். உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து நீங்கள் நல்ல டீச்சர்ஸ் நல்ல பயிற்சி கொடுங்க. நல்ல அருமையாக இருந்துச்சு. தொடர்ந்து நல்ல பயிற்சி கொடுங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். நன்றி. ஜெப வழிபாடு, இறை செய்தி, இறை புகழ்ச்சி, குணமளிக்கும் வழிபாடு, திருப்பலி எல்லாம் நடைபெறும். இதில் இணைந்து பங்கெடுப்போம், பயன்பெறுவோம், இறை ஆசிரியர் பெறுவோம். நாளை தினம் அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்படும். நாளை தினம் வழிபாட்டை சிறப்பு செய்பவர்கள் புனித செபஸ்தியார் தோழர்கள். வழிபாடு முன்னணி வழிநடத்துபவர் அன்பு அருள் புனியார் ரூபன், சலேசின் சபை சார்ந்தவர். அன்பார்ந்தவர்களே, முதலாக சோமரச வேலை, அடுத்து புங்கனூர், அடுத்து அள்ளித்துறை, மேலசரியாபுரம் அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மிக்க நன்றிகள், வாழ்த்துக்கள், ஜெபங்கள், பாராட்டுகள். எல்லாம் வந்துட்டீங்களா? அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஊரா எடுத்துருவோம். சாமி மேல வாங்க. கொஞ்சம் அங்கே தள்ளி போய கிடுவா ராஜா, கிடுவா. இவ்வளவு பேர் போட்டோ பிடிக்கிற யாருக்கு போஸ்ட் ஓகே. இப்போ புங்கனூர் மட்டும் வாங்க. ஜி இந்த ஒன்று கொடுங்க. அப்புறம் சாப்பிட போலாம், போட்டோ முடிச்சுட்டு போயிடலாம். தற்பொழுது மேடையில் புங்கனூர். அடுத்ததாக மேல சபரியார்புரம். மேல சபரியார்புரம் டீச்சர்ஸ் பெற்றோர் வந்தாலும் ஓகே. பேரண்ட்ஸ் வந்திருக்கீங்களா? கூட வந்தவங்க மேல சபரியார்புரம். எஸ்தர் அக்கா, சோஃபியா கொஞ்சம் அவங்க முன்னாடி இங்கிட்ட பார்க்க சொல்லுங்க. யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செய்கிறாங்க. ஆமாம், அந்த பசங்க எல்லாம் அந்த பக்கம் பார்க்குறாங்க, இந்த பக்கம் பார்க்குறானுங்க. சென்டரில் தான் முன்னாடி நிற்கிறனால அவங்களுக்கு தெரியுது. நம்ம சைடில் தான் எடுக்கிறோம். நம்ம கரெக்டாக இங்கே வந்துருக்கோம். இந்த சென்டரில் இல்லை இது இப்படி ஆயிடுச்சு. மரங்கள்லாம் இருக்கிறதுனால நம்ம எல்லாம் வாங்க. வினிதா கரெக்டா அழகா எல்லாத்தையும் செட் பண்ணுது. என்ன ஃபார்மேஷன் இதே நமக்கு வீடியோ கேம் இருந்தா என்ன ப்ராப்ளமும் கிடையாது. டேய் உட்காருங்கடா. பாத்துக்கடா. பின்னாடி, ஆமா பின்னாடி வா, பின்னாடி வா, முன்னாடி வராதீங்க. கண்ணங்கரேன்னு இருக்கு. ஏற்கனவே நம்ம பிள்ளைங்க எல்லாம் அழகா இருக்குதுங்க. ஓகே. இங்கே பார்க்க மாட்டேங்கிறாங்க. நார்மலாக எடுத்துங்க. பசங்க முன்னாடி நிற்கிறாங்க.
ஓகே அவ்வளோதான். எல்லாம் நம்ம இதுதான் எடுக்க முடியும். இப்போ வீடியோ கேம்லாம் இருந்துச்சுன்னா ஈஸியாக எடுத்துடலாம். வீடியோ தான் போட்டுக்கிட்டு வீடியோ கேம் தான் வாங்கலான்ட்டு நைக்கான நான் ஆப்ரேட் பண்ணுவேன் வீடு. அதுக்குள்ள யார் பார்ப்பாங்க? சரி ஓகே ஓகே கம் 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 பிள்ளைங்க அங்கே நில்லுங்க, இல்லைடா பசங்க நில்லுங்க, வாங்கடா வா வா வெரி குட். அந்த கேப் யாருக்கு? அங்கெல்லாம் அங்கிட்டு போங்க, போகலாம் அங்கிட்டு போகலாம். ஓடுங்க. சின்ன குட்டீஸ்லாம் முடி போட்டுக்கோங்க, நின்றுக்கோங்க. வா பின்னாடி வா. ஓகே வந்தாச்சா எல்லாரும்? பின்னாடி வாங்க, போட்டோட தெரிய மாட்டீங்க. போடு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.